உயிரே நீதான். என் உயிருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு ஒரு ஐஸ் வைப்பாரு. உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன ஆவோம்? என் 2 பசங்க நடுத்தெருவுல நிப்பாங்களே! அப்படின்னு ஐஸ் வச்சு, நீ பசங்கள பார்த்துக்கம்மா. என் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? அப்படின்னு ஒரு அப்படியே ஐஸ். ஆனா ஒண்ணுமே இல்ல. ஃபுல்லா ஆக்டிங். சார், இது எல்லாருமே ஜாலியா ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொன்னது சிம்பத்தி கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இல்ல. அது உண்மையாவே இருக்கு. ஏன்னா, அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஸ்டில் இப்போ வரைக்குமே எனக்காக ஸ்ட்ராங்கா எல்லா விஷயத்தையுமே பிலீவ் பண்ணிட்டு எனக்காக மட்டும் தான் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை உண்மை. அது அவங்க வந்து இன்னைக்கு ஃபன்னியா சொல்றாங்க. "நீதாம்மா என் உயிர்ன்னு" நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார். ஸோ அவளுக்கு இப்போ கிட்னில ஸ்டோன் இருக்கு. இப்போ அந்த ப்ராப்ளத்த நெனச்சு அவ அந்த வலியில துடிக்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குது சார். பொய் சொல்லல. சரியா? நம்புங்க. பிடிக்கலன்னு அப்படி சொல்ல முடியாது சார். ஆனா ரிஸ்க் ஜாஸ்தி தான் சொல்றேன். இப்போ நாங்க இருக்கிற லொகேஷன்ல இருந்து அவங்க வொர்க்கிங் லொகேஷன் போறது வந்து அப் அண்ட் டவுன் 30 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்றாங்க. அதுவுமே வந்து பஸ்ல. அப்போ நார்மலாவே ஹியூமன் பாடி வந்து ஹீட் ஆகும். டிராவல்ன்ற பட்சத்துல இன்னுமே ஹீட் ஆகும். மேரேஜ் ஆயிட்டு எனக்கு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து எனக்கு பேபி இல்ல. 2 தடவ வந்து டிராவல்னாலே அபார்ட் ஆச்சு. நம்ம வந்து ஃபேஸ் பண்ணாம இல்ல. 2 தடவ ஃபேஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஃபேஸ் பண்ணத மறுபடியும் ஏன் நீ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க? ஒண்ணு செப்பரேட்டா அங்கனக்குள்ள வொர்க் பிளேஸ் பக்கத்துல ஏதாவது செப்பரேட் ஆகுற மாரி ஏதாவது பண்ணணும். ஆனா அந்த பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அதுக்குள்ள நான் வந்து ஒரு லிமிட் வரையும் தான் முடியும். டெப்த்தா நான் முடியாது. அதனால நான் வந்து சொல்றத சொல்லிட்டு ரிஸ்க் வந்து இதுதான் ஃபேக்ட் இதுதான் சொல்லிட்டு விட்டுருவேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்ல இருந்தேன். மொத்த சம்பளம் அவங்க அம்மா கிட்ட தான் குடுப்பாரு. ₹1 கூட நான் வந்து எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். அப்ப ஒரு சினிமாக்கு போறோம். கிளம்பி வெளிய நிக்கிறோம் பைக்ல. போய் அவங்க அம்மா கிட்ட நிக்கிறேன் சார். ₹1000 குடு. அந்த அம்மா ஒரு 10 கேள்வி கேட்டு தான் அந்த ₹1000 குடுக்குது. அப்ப நாங்க வந்து அழுதேன். சரி, ஓகே. அழுத நின்னு சரி, அழுதேன். ஓகே, எங்க ஓகே வீட்ல சார். நான் எப்படிலாம் ஓகே இருந்தேன். சார். எங்க ஒரு அம்மா குடுக்கல. ₹1000 போய் உங்க அம்மா கிட்ட போய் கேக்குறியாடா? சார், ஓகே அப்படின்னு. சார். அதனால தான் நான் வேலைக்கு போய் சார், இப்ப நானே சம்பாரிச்சு இப்போ எனக்கு நீ என்னோட வேலைக்கு தேவை நான் போற. பூர்த்தி செஞ்சுக்கிறேன். நீ மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ற. என்ன எத்தனை வாட்டிக்கு சினிமா கூட்டு போன? நான் பதில் ஏன் சொல்லு. கூட்டு வேணாம்? நான் ஏன் கூட்டு போனோம் கேட்டிங்களா சார்? நேத்து சாப்பிட்ட பீஸா கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த ₹1000 என்ன வெளிய நிக்க ஒரு வச்சீங்களே. நிமிஷம். நேத்து நடந்த இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். என்னோட ஜிபே ஒர்க் ஆகல. ஏய் ₹1000 தான் ஆச்சு. நீ பண்ணிட்ட. நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ணியா? சாப்பிட்டதுக்கு ₹500 குடுத்துறேன். பாருங்க சார். இது பாருங்க சார். வெல்கம் பேக். பிரைமி பாபட் வழங்கும் வா தமிழா வா. இந்த வாரம் நம்ம விவாதிக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போக வேண்டாம் என்று கெஞ்சும் கணவர்கள் வெர்சஸ் நோ சொல்லும் மனைவிகள். கணவன்மார்கள் நீங்க வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு தடுப்பதற்காக டைப்பா என்னெல்லாம் ஐடியா பண்ணி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவேன் சார். ஸோ அதனால நீ டிராவல் இவ்வளோ தூரம் பண்ணுறனால தானே உனக்கு இப்படி இருக்கு. நீ ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. சரின்னு நான் நம்பி 2-3 நாள் லீவ் போடுவேன். பார்த்தா அந்த 2-3 நாளில் தான் எனக்கு இது செஞ்சுத்தா, அது செஞ்சுத்தா, இது பண்ணித்தான்னு அந்த 3 நாள் தான் எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும். நான் ஆஃபீஸ் போனால் கூட நான் அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்க மாட்டேன் சார். 2 வார்த்தை சொல்லுவாங்க சார். ரொம்ப ஓவரா தான் நீ பண்ற. ரொம்ப சின்சியர் சிகாமணியா நீ அப்படின்வாங்க. ஆனா நிஜமாவே நம்ம ஆஃபீஸ்க்கு சின்சியரா தான் இருப்போம். எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தா செஞ்சு தான் ஆகணும். ஆனா வந்து அந்த 8 மணி நேரம் டைம் கிராஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கோவம் வந்து வரும். நீ இல்லைன்னா என்ன கம்பெனியே ஓடாதா, ஓவரா சின்சியராலாம் இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே அவங்களுக்கு ஒரு ஆடிட்னு வரும்போது, அவங்களுக்கு ஒரு மந்த் எண்டுன்னு வரும்போது 2 hours 3 hours எக்ஸ்டெண்ட் பண்ணி வருவாங்க சார். அப்படி நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நான் லேட்டா கேட்டிருக்கேன். வரும்போது கேட்கும்போது ஆமா என்ன நம்பி தான் நான் தான் பார்க்கணும், அது என்னோட ரோல், நான் தானே பார்க்கணும், நான் தானே பதில் சொல்லணும்வாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு பொசிஷன்ல வந்திருப்போம். அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து கிளாஷஸ் வரதான் சார் செய்யும். என் உயிரே நீதான். என் உயிருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு ஒரு ஐஸ் வைப்பாரு. உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன ஆவோம்? என் 2 பசங்க நடுத்தெருவுல நிப்பாங்களே அப்படின்னு ஐஸ் வச்சு, நீ பசங்கள பார்த்துக்கம்மா. என் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? அப்படின்னு ஒரு அப்படியே ஐஸ். ஆனா ஒண்ணுமே இல்ல. ஃபுல்லா ஆக்டிங். சார், இது எல்லாருமே ஜாலியா ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொன்னது சிம்பத்தி கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இல்ல. அது உண்மையாவே இருக்கு. ஏன்னா, அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஸ்டில் இப்போ வரைக்குமே எனக்காக ஸ்ட்ராங்கா எல்லா விஷயத்தையுமே பிலீவ் பண்ணிட்டு எனக்காக மட்டும் தான் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை உண்மை. அது அவங்க வந்து இன்னைக்கு ஃபன்னியா சொல்றாங்க. நீதாம்மா என் உயிர்ன்னு நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார். ஸோ அவளுக்கு இப்போ கிட்னில ஸ்டோன் இருக்கு. இப்போ அந்த ப்ராப்ளத்த நெனச்சு அவ அந்த வலியில துடிக்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குது சார். பொய் சொல்லல. சரியா? நம்புங்க. நீங்க வழியில துடிக்கிறதுல அவர் இதயம் துடிக்குது. என் பையனுக்கு வந்து அடிக்கடிக்கு நெஞ்சு சளி வந்துருங்க சார். வேலைக்கு போவேனான்னு சொல்றதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்காக தான் சொப்பு, என்ன சொப்புன்னு சொல்லுவாங்க. சொப்பு இதுக்காக தான் சொன்னேன். நெஞ்சு சளி தம்பிக்கு வருது, யார் பார்ப்பாங்க சொப்பு, நீ வேலைக்கு போனா வேணாடா அப்படின்னு ஐஸ் வச்சு பேசுவாங்க சார். நீங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு கணவர் எப்படிலாம் டைப்பா பிளான் போடுறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் லைட்டாக புலம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா அதை பிடிச்சிப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னு மாதிரி சொன்னோம்னா, அதுக்கு தான் விட்டுரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, எல்லாம் ஓடிடியும் வாங்கியாச்சு, டெய்லி ஒரு படத்தை பாரு,
அந்த கதையை என்கிட்ட ஷேர் பண்ண. நீ அதனால வேலைக்கு போக தேவையில்ல, ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்க தேவையில்ல. அவர் இன்னொரு என்ன ஐஸ் வைக்கிறப்ப சொல்வாருன்னா, உன் லவ் வந்து எனக்கு பாதி தான் கிடைக்குது, 100% எனக்கே வேணும், அதனால நீ போக வேண்டாம். 2 பேருமே ஒரே ஃபீல்டில் தான் இருக்கோம் சார். ஸோ அதனால் வந்து நான் என்ன கஷ்டப்படுறேன்னா அதுவும் அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் படுற கஷ்டம் நீ பட வேணாமேன்னு தான் சொல்கிறேன். நீ வேலைக்கு போகாத அப்படின்லாம் சொல்ல, போகலன்னா நல்லா இருக்குமேன்னு தான் சார் சொல்கிறேன். அடா உங்க பேர் என்ன? சுந்தர். சுந்தர புருஷா. என்ன ஒரு அன்பு பாரு. நான் படுற கஷ்டம் என் பொண்டாட்டி பற்றக்கூடாது. இது உண்மையாவே அப்படி சொல்றீங்களா? கண்டிப்பாக சார். ஒருத்தவங்க வந்து அவங்களை ப்ளேம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் ஆனால் அப்படி நடக்கும், உங்களால் தான், நீங்கள் தான் ஒர்க் பண்ணும்பாங்க. அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார். அது வந்து எங்கள் மேலே திருப்பி வரும். நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க, மைண்ட் டல்லாக இருப்பாங்க. சரி வா வெளியே போய் டீ குடிச்சு வரலான்னு சொல்லுவோம், அப்பயும் வந்து காம் டவுன் ஆக மாட்டாங்க. நம்மளோட மிஸ்டேக் இல்லாமல் நம்மளை ப்ளேம் பண்ணால் அது கொஞ்சம் அக்செப்டன்ஸ் லெவல் எனக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ அதை வந்து நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுற ரீசன் என்னென்னா, ஸோ அப்போயாச்சும் என்னோட அந்த டிப்ரெஷன் ஆனது இல்லை மைண்டில் ஓடிட்டே இருக்கிறது குறையும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறது தான். அவங்க வீட்டிலே இருக்கட்டும், கஷ்டப்பட வேணான்னு சொன்ன அந்த இதோட பேக்ரவுண்டில் ஒரு ரீசன் என்னென்னா, நீங்கள் 3 வருஷம் ஆக போகுது, உங்களுக்கு குழந்தை இல்லையா? இதை தான் நான் கேட்டேன். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு காரணமாக இருந்துடக்கூடாதுங்கிறனால நீங்கள் சொல்கிறீங்களா? அதுவும் ஒரு ரீசன் சார். கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கணவர் என்னெல்லாம் பிளான் போட்டிருக்காரு சொல்லுங்கள். அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் வரும்போது ரெடியாக இருக்கணும், எல்லாம் டிஃபன் ஐட்டம் 2 சட்னி அப்படிலாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அவருக்கு வந்து வந்தோடனே சாப்பிடணும். ஃபஸ்ட்டு அதை வைப்பார். ஏம்மா நீ சமைச்சு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குமா அப்படிம்பாரு. 2வது இன்னும் பார்த்தா இன்னும் உடம்பு சொல்லிடுவார், உனக்கு தான் பேக் பெயின் இருக்குல்ல, ஏன் நீ கஷ்டப்படுற, நீ வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கோ, நான் சம்பாரிச்சிட்டு வந்து உனக்கு எல்லாமே பண்ணி தரேன், உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸ் வைப்பார். வந்தால் ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க, அது பொய். நான் சமைப்பேன் பாருங்க, அதுதான் உண்மை. நீங்கள் சமைக்கிறீங்க? ஆமாம், நான் தான் சமைப்பேன். ஒத்துக்கிறேன் சார், வேலைக்கு போகும்போது அவர் தான் சமைக்கிறாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு, ஓகே ஒத்துக்கிறேன். அதுதான் சொல்கிறாரு, நீ வேலைக்கு போகலின்னா நீயே சமைச்சு கொடுப்பீல்ல எனக்கு அப்படின்னு ஆசைப்படுறாரு. இல்லை அதுதான் கேட்குறாரு. பாருங்க ஆண்கள் எவ்வளோ மாறி இருக்காங்க. கை வலிக்குது, துணி துவைக்க முடியல, வாஷிங் மிஷின் கேட்டாங்க. அந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுலேருந்து நான் தான் சார் துவைக்கிறேன். கையில் துவைச்சா கை வலிக்குது இருந்தால் வாஷிங் மிஷின் கேட்டது. அப்போ அந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுலேருந்து நீயே துவைனா இது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியும். நான் வேலைக்கு போகணும்லண்ணா, அதனால அப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கி தானே ஆகணும். அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு. வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா நீங்கள் துவைப்பீங்கன்னு. அவருக்கு உதவியாக தான் வாங்க சொல்லியிருக்கீங்கன்னு அவருக்கு இந்த ஷோக்கு வந்து அதுவே அவருக்கு புரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் என்னென்னா, காலையில் வேலைக்கு போயிட்டு வருவோம், சாயந்தரம் அவங்க பாட்டுக்கு நேராக போய் பெட்டில் படுத்துருவாங்க. நான் போய் அங்கே அடுப்படிக்கு பிரிச்ச துறைச்சி தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சு நான் வைக்கணும். இப்போ இது நான் என்னம்மா சமைக்கலையாண்ணா, ஏன் நீ செய்ய மாட்டியா, நானும் தானே வேலைக்கு போகிறேன், அதான் சொல்கிறேன். இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், என் பையனை நீ பார்க்க மாட்டியா? வீட்டில் ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் இருந்தால் என்னால் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கவே முடியாது சார். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உடம்பு வலி, மனசு ரொம்ப பாரமாக இருக்கும், எண்ணத்தையும் இழந்த மாதிரி இருக்கும். ஆனால் வேலைக்கு போய் 4 பேர்கிட்ட பேசிட்டு நம்ம வேலையை செஞ்சு நாமளும் இன்னைக்கு இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கெத்து மட்டும்தான் சார் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும் எங்களுக்கு. மனைவிகள் வேலைக்கு போவது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அவங்க படித்த படிப்புக்கான வேலை போனால் ஓகே தான் சார். ஆனால் அவங்க வந்து வேறு ப்ரொஃபைல் போகணும் அப்படின்னு, அதாவது ஒரு அடமெண்ட்டாக நான் இதுக்கு போயே ஆகணும், வேலைக்கு போயே ஆகணும். ஒரு ஸ்டேஜில் வந்து நான் பெட்ரோல் பங்க் போகிறேன், பெட்ரோல் போட போகிறேன்றாங்க. ஸோ படித்தது என்ன, இது என்ன, ஸோ ஏன் அந்த மாதிரி ஏன் இறங்கி போகணும்? கோவத்தில் நான் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் இறங்கி போயிடுறாங்க. என் ஒய்ஃப் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணவங்க, ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்க. இப்போ ஒரு சாக்லேட் கடையில் போய் வேலை பார்க்குறாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல. நான் நிறைய டே சொல்லிட்டேன். நாங்கள் 2 பேருமே ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கோம். 2 பேருக்குமே வந்து டார்கெட் டியூ டேட் ஒரே டைமில் வரும். ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லீவ் எடுக்கவும் முடியாது, பர்மிஷனும் போட முடியாது. அந்த மாதிரி டைம்லாம் சரி இந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு நீ வந்து ரெஸ்ட் எடுமா, அப்படி இல்லைனா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காத, நீ ஒரு ஆடிட்டராக சைன் பண்ணுமா. சைன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, சின்ன சின்ன வேலை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கக்குள்ள வேண்டானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என் மனைவி பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கல, வேற வேலை கூட அவங்க பார்க்கலாம், இந்த வேலை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னு அப்படி சொல்ல முடியாது சார், ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தி தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்ல இருந்து அவங்க ஒர்க்கிங் லொக்கேஷன் போகிறது வந்து அப் அண்ட் டவுன் 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பஸ்ஸில். அப்போ நார்மலாகவே ஹியூமன் பாடி வந்து ஹீட் ஆகும், ட்ராவல்ன்ற பட்சத்தில் இன்னுமே ஹீட் ஆகும். மேரேஜ் ஆகிட்டு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் வந்து எனக்கு பேபி இல்லை. 2 தடவை வந்து ட்ராவல்னாலே அபார்ட் ஆச்சு. நம்ம வந்து ஃபேஸ் பண்ணாமல் இல்லை, 2 தடவை ஃபேஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஃபேஸ் பண்ணதை மறுபடியும் ஏன் நீ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க? ஒன்று செப்பரேட்டாக அங்கனக்குள்ள ஒர்க் பிளேஸ் பக்கத்தில் ஏதாவது செப்பரேட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணணும். ஆனால் அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்குள்ளே நான் வந்து ஒரு லிமிட் வரையும் தான் போக முடியும், டெப்த்தாக நான் போக முடியாது. அதனால நான் வந்து சொல்கிறத சொல்லிட்டு ரிஸ்க் வந்து இதுதான் ஃபேக்ட் இதுதான் சொல்லிட்டு விட்டுருவேன்.
அவர் சொல்ற வேலிடான ரீசன் நீங்க ஏன் எடுத்துக்க சார் மாட்டேங்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டு ட்ராவலிங் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் அங்கேயே வீடு பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு ஹோம்ஸுக்கு இருக்கு. அவங்க அவங்க அம்மா விட்டு வந்தால் என் கூட அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அவர் வந்து அவங்க அம்மாவோட இருக்கணும்னு ஆமாம், நீங்க அவங்கள விரும்புறீங்க. அவங்கள விட்டுட்டு வந்தால் அவங்க நிம்மதியாக இருப்பாங்களான்னு கேளுங்க சார். இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இல்லை சார், நான் பெர்மனெண்ட்டாக நான் சொல்லல சார். அதாவது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மந்த்துன்னு அந்த 6 மந்த் 7 மந்த் சொல்லுவாங்க. இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1 இயர்னே வச்சுக்கோங்களேன் சார். அந்த 1 இயர் வந்து ஒர்க்கிங் லொக்கேஷனுக்கும் வந்து ஹோம் டவுனுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது மேனேஜபிள் தான் 1 இயர் மினிமம். அதை நான் ஓகேன்னு சொன்னேன். அதை நான் சஜஷனாக வச்சேன். இப்போ வரையுமே அந்த சஜஷன் வந்து இப்படி எடுத்து இப்படி பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல சார். செகண்ட் வந்து நாங்கள் ஸ்லிப் ஆகி விழுந்தேன். அது நான் வந்து ஒர்க் பிளேஸில் ஸ்லிப் ஆகி விழுந்தனால தான் அந்த மாதிரி அபார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அது நடக்கணும்னு இருந்தால் நான் வீட்டில் ஸ்டெப்ஸில் ஏறும்போது கூட பண்ணியிருக்கலாம். இதை ஒரு ரீசனை காமிச்சு நான் ஒர்க்கில் இருந்து வேலைக்கு போற பெண்கள், அநேக பெண்கள் குழந்தை பெத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்ல. ஆனா சில பெண்களுக்கு போதிய ஓய்வும் ஒரு மன அழுத்தம் இல்லாத சூழல் சில பெண்களுக்கு தேவைப்படுது இன்னைக்கு இருக்க சூழல்ல. அதை நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் லீவ் போட்டு நான் பார்த்துக்கிறேன்னு தான் சார் சொல்கிறேன். நான் மெட்டர்னிட்டி லீவ் போட்டு நான் பார்த்துக்கிறேன். பட் நான் குவிட் பண்ண மாட்டேன்றது தான் நான் சொல்கிறேன். நீங்க வேலைக்கு போறதுல குடும்பங்களுடைய தலையீடு என்ன இருக்கு? அவர் ஏத்துப்பார் சார். அந்த ஊர்ல இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்கன்னா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு என்ன நைட்ல வருது, எங்க போயிட்டு வருது, இந்த வேலைக்கு தான் போயிட்டு வருதா அப்படின்ட்டு தப்பான ஒரு இது பண்ணி அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஊருக்கு பயந்து யாரும் வாழ சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மிட் நைட்டில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நீ லேட் டைம் வந்து மேக்கப் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 4 பேர் வந்து உன்கிட்ட ரகலை பண்ணானுங்க. நீ சொன்னியா இல்லையா? அந்த சுச்சுவேஷன் யார் கிரியேட் பண்ணது? நான் கிரியேட் பண்ணனா? நீ அப்போ வந்திருக்கணும் ஃபோன் பண்ணும்போது. அதுதான் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனில் ஃபோன் நானும் பண்ணும்போது இல்லை. வந்துருக்கணும் சார். இவர் ஃபோனை பத்தின கேம் ஆடின்னு மாடியில் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் சேஃப்டி இல்லைன்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறோமே சார், இங்க தவிர்த்து இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இருக்க 22 பேரும் ராமனுங்க, வெளில இருக்க எல்லாருமே ராவணுங்க. அப்படிதான் இவங்க எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எப்ப டைம் கிடைத்தாலும், என்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் தப்பு பண்றவங்க தப்பு பண்ணதான் செய்வாங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் தப்பு பண்ணாதவங்க பண்ணவே மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி நல்லா இருக்கீங்க மேடம் இல்லையா? மேடம் உங்க கூட நீங்க இருக்க வேற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்படி ப்ரொஜெக்ட் இருப்பாங்க? பண்றீங்க. ஆக்சுவலி அப்படி சொல்லல. எங்களோட பயம் என்ன சார்ந்தவே எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் எங்க பயம். இப்போ நான் வந்து பொதுவாக ஆண்கள்னால தான் இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்ல வரல சார். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட மனைவியோ என்னோட குழந்தையோ வெளியே போய் இன்னொருத்தங்க கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. நான் படுற அசிங்கம். நான் வேலைக்கு போனப்போ என்ன 1000 பேர் 1000 கேள்வி கேட்டான். ஏன் இதை கூட செய்ய முடியாத, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணு. இந்த கேள்வி என் மனைவிக்கும் குழந்தைக்கு வரக்கூடாது. அவள் சொந்தமாக பண்ணுறியா பண்ணு. வேலைக்கு போய் எவனுக்கும் கை கட்டி நிற்காது. நான் கேட்குற கேள்வியே ₹1 காசுக்கு, அது வந்து ஆடம்பரமாக போயிடக்கூடாது, அத்தியாவசியமாக போகணும்னு நான் கேட்குற கேள்விக்கு உனக்கு சுருக்குன்னு இருக்குண்ணா. அங்கே போனால் 1000 பேர் 1000 கேள்வி கேட்பான். அதை நீ எப்படி தாங்குவ? அத்தியாவசியத்தை பண்ணுறதுக்கு ஒரு சம்பளம் முடியுமே. ஆடம்பரத்துக்கு தான் அடுத்தது போகணும். ஏதாவது வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் வருது, இல்லை அவருக்கே பர்த்டே வருது, எங்களுக்கு ஆனிவர்சரி வருது அப்படின்னா, நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட என் காசில் தானே நான் பண்ண முடியும். ஏன் நான் சம்பாரிச்சேன்னா தானே அவருக்குன்னு நான் செய்ய முடியும். அவர் என் பர்த்டேக்கு வந்து என்ன வேணால் செய்வார், எனக்கு பிடிச்சது வாங்கி தருவார், பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் நான் வந்து அவர் காசில் வந்து எடுத்து நான் பண்ண முடியாது இல்லைங்க. அதனால நான் வேறு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்க முடியும். அதே வந்து இப்போ கை கட்டி நிற்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா யார்கிட்டயும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே வராது. எனக்கு அவங்க gift கொடுக்கறத விட அவங்க இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி நிற்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த அந்த இது எனக்கு தேவையில்லை. அதை வச்சு எனக்கு ஒரு gift வந்தால் அதில் இது இருக்காது. உங்க மனைவி இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்குற அது எனக்கு பிடிக்கலங்க. அதனால நீங்க சொல்றீங்களா? அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க பணம் சம்பாதிக்கிறோங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதா? இவங்க ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. அந்த 100% லவ்னுவாங்களே அது ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. ஆனால் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட பாடி லாங்குவேஜ், பிஹேவியர் எல்லாமே மாறிச்சு. அவங்ககிட்டே கேளுங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசுவாங்க, நான் வேலையிலேருந்து வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க, எனக்கு சிக்கன் பக்கோடாவும் சூப்பும் வாங்கிட்டு வந்துடும்மான்னுவாங்க. சரிம்மான்னு வாங்கிட்டு வருவேன். அவங்களே பவுலில் ஊற்றுவாங்க, அவங்களே சிக்கன் பக்கோடா அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க, ஆர்டின் ஷேப் போடுவாங்க, சாஸ்லேயே ஆர்டின் ஷேப்லாம் போடுவாங்க சார். இது எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப ரொமான்ஸாக தான் போயிட்டுருக்கு எங்கள் லைஃப். ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒர்க்குக்கு எப்போ போனாங்களோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் எடுத்துன்னு இருக்காங்க. எதனா கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எதனா சமைச்சு போடு, எதனா செய்ய முடியல, நீ செய்ய அப்படின்னா. 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்தேன். மொத்த சம்பளம் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பாரு. ₹1 கூட நான் வந்து எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். அப்ப ஒரு சினிமாவுக்கு போறோம், கிளம்பி வெளியே நிக்கிறோம் பைக்ல, போய் அவங்க அம்மா கிட்ட நிக்கிறான் சார். ₹1000 கொடு. அந்த அம்மா ஒரு 10 கேள்வி கேட்டுதான் அந்த ₹1000 கொடுக்குது. அப்ப நாங்க வந்து அழுதேன். சரி ஓகே, அழுத நின்னு சரி அழுதேன். ஓகே எங்க ஓகே வீட்ல நான் சார், எப்படிலாம் ஓகே இருந்தேன். சார். எங்க ஒரு அம்மா கொடுக்கல ₹1000 போய் உங்க அம்மா கிட்ட போய் கேக்குறியாடா சார். ஓகே அப்படின்னு. சார். அதனால தான் நான் வேலைக்கு போய் சார், இப்ப நானே சம்பாரிச்சு இப்போ எனக்கு நீ என்னோட வேலைக்கு தேவை நான் போற, பூர்த்தி செஞ்சேன். நீ மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ற, என்ன எத்தனை வாட்டி சினிமா கூட்டு போன?
பதில் சொல். கூட்டு வேணாம். நான் ஏன் கூட்டு போனோம் கேட்டிங்களா சார்? நேற்று சாப்பிட்ட பீஸா கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த 1000 ரூபாய்க்கு என்ன வெளியே நிக்க வச்சீங்க. நேற்று நடந்த இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். என்னோட ஜிபே ஒர்க் ஆகல. 1000 ரூபாய் தான் ஆச்சு, நீ பண்ணிட்டேன். நான் ஏன் பண்ணணும்? நான் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். பாருங்க சார், இது பாருங்க சார். நீங்க சம்பாதிக்கிற காசை உங்க வீட்டுக்காருக்கு நீங்க செலவு பண்றதுல கணக்கு பார்க்கும்போது அவர் மட்டும் குடும்பத்துக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ணுங்கிறத எப்படி எடுக்க முடியும்? ஆண்கள் எங்க சரியில்லைங்கிறதுக்காக தான் ஒரு மாற்றத்தை நீங்க வீட்டுல நிகழ்த்தணும்னு நினைக்கிறீங்க, அது உங்க வாழ்க்கை நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதே தவிர திருப்பி நீங்க செய்யறீங்க சார் பண்றாங்க. மனைவிகள் கணவர்களை தாண்டி குடும்பங்களின் தலையீடு நீங்கள் வேலைக்கு செல்வதில் இருக்கா? நான் வந்து 12th தாங்க சார் படித்தேன். எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டுங்க சார். எங்கள் 3 பேர் மொத்தம் நாங்கள் 3 பேர் அம்மா கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க சார். அதுக்கப்புறம் 12th முடிச்சிட்டோடனே அம்மா டென்டல் கிளினிக்கில் சேர்த்து விட்டுட்டாங்க சார். ஒரு வாரத்தில் வேலை கற்றுக்கிட்டனால எனக்கு நல்லா பாராட்டினாங்க. பாராட்டும் போது என்ன தோணுன்னா, எனக்கு இந்த வேலை கிடைச்சனால தானே அவளுக்கு இந்த பாராட்டு கிடைச்சின்னு அந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. சரி 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை போதும், ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரு கொஞ்சம் சரிம்மா நீ போன்னு சொன்னா கூட மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா வேலை வேலை வீட்டில் இருமா, குழந்தைய பார்த்துக்கோ, அதோட உனக்கு என்ன வேலை, அவன் சம்பாதிக்கிறது வச்சு நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் டைலராக இருக்கேன். அவங்க அம்மா வந்து சொல்கிறதுனால அவர் கேட்டு என்கிட்ட சொல்கிறார், நீ போகாமல் வீட்டில் இரு, பிள்ளைங்கள மட்டும் பார்த்துக்கோ, பிள்ளைங்க மட்டும் வீட்டுக்கார மட்டும் பார்க்கலன்னா சரி, நான் எல்லாமே பார்த்துட்டு தானே போகிறேன். நான் வந்து எங்கள் அம்மா கூட வளரல. மோஸ்ட்லி எப்படின்னா, எங்கள் அம்மா 25 வருஷம் வேலைக்கு போனாங்க டைலராக. இவங்களும் டைலராக வந்துட்டாங்க. அவங்க என்னானாங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கடந்த பிறகு அவங்களுக்கு கை காலே விழுந்துருச்சு. காரணம் என்னன்னா, எங்கள் அப்பா கொஞ்சம் பொறுப்பாக இல்லை. அம்மாவுடைய பிஹேவியரில் தான் நான் வளர்ந்தேன். எனக்கு என்னன்னா, அவங்க வேலைக்கு போகக்கூடாதுன்றத வந்து தடுக்கலைண்ணா, அவங்க வேலைக்கு போகலாம். எந்த மாதிரி வேலை செய்யணும்னா, அவங்க ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேயே இருக்க வேலை செய்யலாம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வீட்டிலேயே இருந்து செய்யலாம். செய்யும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எதுவுமே நிலை குலையாது. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் நடக்கிற இடைவெளியில் வந்து யாரும் வந்து பாதையை நடுவில் மாற்றிடுவாங்களோன்னு ஒரு பயம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணுன்னு நினைப்பீங்களா, யாரோ சொல்கிற ஒரு வேலையை பார்க்கணுன்னு நினைப்பீங்களா? பிடிச்ச வேலை பார்க்கணுன்னு தான் சார் நினைப்பேன். அதை தான் அவங்க செய்கிறாங்க. அதான் நானும் சொல்கிறேன் சார். டிஃபன் கடை போட்டு செய்ய சொன்னார், அதுவும் செஞ்சேன். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சது வேலை. எக்ஸ்போர்ட்டில் போய் தைக்க வேண்டியது தான் என்னோடது. ஏன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன், எவ்வளோ முன்னேறினேன் எனக்கு தான் தெரியும், அவருக்கும் தெரியும். நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அவரோட முடிவு நீ வேலைக்கு போக கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னீங்களா? நீங்கள் சொல்லிட்டேன். வேலைக்கு போவேன்னு ஆமாம், சொன்னீங்களா? என்னோட கல்யாணத்துக்கு நான் தான் காசு சேவ் பண்ணி நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் அம்மா பண்ணாங்க, அப்பா இல்லை. அதனால எல்லாமே அவருக்கு தெரியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க டேலி பண்றதுக்கு முன் வர மாட்டேன்றாங்க. அதை எடுத்துட்டு வந்து திருப்பி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க சில நேரங்களுக்கு நடக்கிற கஷ்டம் இருக்குல்ல, அது என்னால தாங்கிக்க முடியல சார். ஏன்னா அவங்க எங்க வீட்டு ராணி சார். அவங்க நாங்க விட்டு கொடுக்கவே முடியாது. ஐஸ் வச்சுட்டாரு சார். என் வீட்டு ராணியை யாராவது சீண்டுனாலாம் எனக்கு கோவம் வரும். அதுக்காக அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தடுத்து வைக்கிறேன்னு தவிர அவங்கள அடிமையாக்கி நான் வைக்கல சார். இந்த மாதிரி ஜென்ஸுங்க பேசி பேசி நிறைய வந்து வைஃபுங்களை அப்படியே டோட்டலா காலி பண்ணிடுறாங்க. நீங்கள் வீட்டின் மகாராணி இல்ல சார், நாங்க வீட்டின் வேலைக்காரி. கழுவுறோம், பெருக்குறோம், துடைக்கிறோம், அடிக்கிறோம், திட்டு வாங்குறோம், ஊட்டுறோம். நாங்க எங்களால எதுவும் முடியல சார். இதுதான் சார் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை. இப்போ நான் வந்து ஒரு சரியில்லாத ஆணுன்னு வச்சுக்கோங்களேன் சார். நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன்னா அப்பவும் நீங்க ஃபைட் பண்றீங்க. நான் வீட்டுக்கு போறேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், அப்பவும் நீங்க ஃபைட் பண்றீங்க. எல்லா நேரத்துல ஃபைட் பண்ணாலும் எப்போனா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போவீங்க. எங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல. நாங்க அடுப்பாங்கல இருந்து எப்படா வெளியில வரணும்னு மறுபடியும் அதிலே போட்டு எங்களை டெஸ்ட் பண்ணனா எப்படி சார்? காலையில மதியம் நைட்டு 3 வேளை சமைக்கணும். இடையில டீ காஃபி அது என்ன வேணுமோ அதை நாங்க செய்யறோம். மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லா அதிலே இருந்தோம்னா அப்போ எங்களுடைய சுதந்திரம். நாங்க சிரிக்க வேணாமா? அதே ஒரு மூஞ்சில எண்ணெய் வழியில முகத்தை போட்டு கிச்சன்ல நின்றுட்டு இருக்கணும் இல்ல? அப்படிதான் இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்லோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து சிரிச்சு பேசி விளையாடணும். கிச்சன்ல எந்த ஃப்ரெண்ட் ஜி வருவாங்க? அப்ப நாங்க வேலைக்கு போக மாட்டோம், அப்ப நீங்க போங்க வேலைக்கு. அது எப்படி? ஜென்ஸோடது என்ன கடமை? காலையில எழுந்துக்கணும், வேலைக்கு போகணும். பாருங்க சார், இப்போ இது என்ன சார் சொல்றீங்க? ஹவுஸ் வைஃப் அப்படிங்கறத அவர் எதிர்பார்க்கறாரு. அவரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேங்கிறாரு. நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்றாரு. ஓகே சொல்லக்கூடாதுப்பா. ஓகேலாம் ஓகே சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அவர் வந்து அவர் கடமையில இருந்து விலகக்கூடாது. நீங்க எப்படி சம்பாதிக்கிறது புருஷ லட்சணம்னு சொல்லி அவர் கடமையில இருந்து விலகக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, பெண்கள் வீட்டை பாத்துக்கிறது பொண்டாட்டி லட்சணம், அதனால அந்த கடமையில இருந்து விலகக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. எங்க மனசு பிடிச்ச வேலைக்கு நாங்க போவோம். இல்ல ஓகேவா சார்?
போங்க. அதுக்கு நீங்க ஓகேவா? அப்ப நீங்க ஓகே. வேலைக்கு போகாம வீட்ல இருந்து பிள்ளைங்கள பாருங்க, எல்லாமே செய்யுங்க. சார் நாங்கள் ஆண்கள் எல்லாம் ஒரு சபதம் எடுத்துக்கிறோம் சார். இன்னிலேருந்து யாருமே வேலைக்கு போகல, நீங்களே எல்லாருமே எங்களை பார்த்துக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் சமைச்சு போட ரெடி, எல்லாம் பண்ண ரெடி தான். நீங்கள் பார்த்துக்குங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் என்னன்னு. சார் நான் 16 வருஷமா வெளிநாட்டில் இருந்தேன். நான் தான் சம்பாரிச்சு எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருக்கேன். அவரும் வேலைக்கு போயிருக்காரு. அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. நான் அனுப்புவேன், காசு அனுப்புவேன், எல்லாமே அதில் சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்டு நீ என்ன கொடுத்த, என்னோட கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை சார். நீ வெளிநாடு போய் ஜாலியாக இருக்கிற அவர் சொல்கிறாரு. ஒரு குழந்தைய நம்ம குழந்தை கூட அடிக்கலாம். வெளிநாட்டில் அந்த பேபி கேர் பார்த்துக்கிற விஷயத்தில் அப்படி இந்த டும்மஞ்சேரி கண்ணில் அப்படி குச்சி வச்சுட்டு பார்க்குமே, அதான் மாதிரி நான் அந்த குழந்தைய கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுலேருந்து காலைல எழுந்திருக்குது நைட்டு 10 மணிக்கு தூங்க வைக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய நான் வந்து அப்படியே கையில் ஏந்தி பார்த்துக்கணும். அந்த குழந்தைய அந்த வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை சார். அவர் சொல்லுவார், நீ ஜாலியாக வெளிநாட்டில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அப்படி சொல்லுவார் சார் அவரு. எதுக்கு நீ எல்லா கஷ்டமும் நீயே பண்ணிட்டு நீயே என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் குறைய கேட்டு நான் என்ன பண்ண முடியும்? பக்கத்துல இருக்கா, நான் போய் கேட்க முடியுமா? நீயா போன அவங்க உங்கள்கிட்ட கேட்க ஆறுதலான வார்த்தைகள் தானே. சுனாமி வந்தது இல்லை, அப்போ நான் ஃபாரின்ல இருக்கேன். சுனாமி வருதுன்னு நான் அழறேன். எனக்கு வேலையும் செய்யணும், இருந்தாலும் எதனா ஆயிடுமோன்னு ஒரு பயம். அப்போ ஒமானில் இருந்தேன் நான். ஒமானில் சுனாமி வந்தது. அப்போ நான் சொல்கிறேன், இதுமாரி சுனாமி வருது இங்கே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னேன். அந்த செகண்டு கவலைப்படாத, தைரியமா இரு அப்படின்னா வர முடிஞ்சா வந்துடுன்னு சொன்னாலும் நான் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நான் போயிட்டு அப்போ தான் 3 months ஆகுது. ஆனால் ஒரு ஆறுதல் வார்த்தை, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு சார். அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் வந்து நீங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னாத, நீ வேண்டாம் போக வேண்டாம், ஒன்று பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னா முதல்ல நான் எல்லா கண்டிஷன் போட்டேன். குடும்பத்துக்காக போனாங்களா இல்ல அவங்களுடைய சம்பாதியத்தை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்களா? அவங்க குடும்பத்துக்காக தான் போனாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, நான் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னா, பிரிஞ்சு போகும்போது எனக்கு அந்த வலி எப்படி இருந்திருக்கும்? அதை தான் நம்ம சொல்கிறத கேட்காம போகிறதுனால தான் அந்த வலியை வெளியில் சொல்ல முடியல. நம்ம வெளியில் சொன்னோம்னா 4 பேர் என்னதுமா சிப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஆம்பளை வந்து நீ வீட்டில் வந்துட்டு பொண்டாட்டி வெளியில் அனுப்பிச்சி விட்ட, உன்னால் சம்பாரிச்சு போட முடியாதா, அவங்க சம்பாதில உட்காந்து சாப்பிட்றிய அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது அது மனசுக்கு. அதாவது ஆண் பெண் 2 பேருமே சம்பாதிக்கிறோம் இல்லையா? வீட்டில் யார் நிதியமைச்சராக இருக்கா? அவங்க பணம் உங்கள் குடும்பத்துக்கு செலவழிக்கிறீங்களா இல்லையா? நான் மந்த்லி 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அது எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் எல்லாமே வீட்டுக்கு தான் போடுவேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்குன்னு நாங்கள் எதுவுமே வாங்கிக்க மாட்டோம். யோசிப்போம், ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறது கூட யோசிப்போம் நாங்கள். இதெல்லாம் பச்சை பொய் சார். உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க தான், நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு எதில் ஈர்ப்புனா ஜுவல்ஸ் நிறைய வாங்கி போட்டுக்கணும். இப்போ நான் பில்டராக இருக்கேன் சார், சிவில் பில்டராக இருக்கேன். லாக்ஸ் கணக்காக கொடுக்குறேன், வீட்டுக்குன்னு தான் கொடுக்குறேன். என்ன பண்ணுறீங்க? இயர்லி ஒன்ஸ் தான் சார் காசே தருவாரு. மந்த்லி நீங்க பார்த்துப்பீங்க? மந்த்லி நான் சார் பார்த்துப்பேன். இயர்லி ஒன்ஸ் 5 lakhs கொடுக்குறேன் சார். என்ன சார் பண்ணுறாங்க கேளுங்க சார். அது எங்கே போகுது? அதான் நகை வாங்கி வச்சிருவேன், வீட்டில் இருக்கும். மற்ற வீட்டுக்கு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். அவர் சம்பாரிச்சு கொடுக்குற அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி வச்சிருக்கீங்க. நகை வாங்கி வீட்டில் பத்திரமா இருக்கும். ஆனால் அதை நான் போடவே மாட்டேன் எதுவுமே. இயர்லி 2 times ஒர்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 5 lakhs 8 lakhs 10 lakhs கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்கோ, என்ஜாய் பண்ணு, லைஃப் எவ்வளோ இருக்கு அதை பாரு. பட் ஆனால் நீ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 1 மாசம் தான் என் கணவர் காசு கொடுக்கறதா எனக்கு ஞாபகத்திலே இருக்கு. 5 ரூபாய். பட் இப்போ என்ன சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன், அது உன் அக்கௌண்ட்ல போட்டு மாசம் 40 ரூபாயை கொடுத்தா அந்த அக்கௌண்ட்டை நான் தான் யூஸ் பண்றேன். எல்லாமே அவங்க பேர்ல தான் சார் இருக்கு. நான் இப்போலேருந்தே வாழ்க்கையை வாழலான்றேன். 16 வருஷம் 15 வருஷம் நான் வேற எங்கன்னா போய் வாழ்ந்துட்டு என்ன பண்றது? நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோன்னா, என்னோட சேலரி அவரோட சேலரியில் பாலிசி சேவ் பண்ணுறோம், ஹோம் லோன் தனியாக போயிடும். அது போக எங்கள் 2 பேத்துக்கும் காமன் நேமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு சேவிங்ஸும் நாங்கள் பேக்கப்புக்கு வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ வருதுன்னா, இப்போ சப்போஸ் அவங்க வீட்டிலேருந்து ஏதோ ஒரு மணி வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரால் கொடுக்க முடியலன்னா நான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அவர் சொல்லுவார். பட் வந்து அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மருமகள்கிட்ட வாங்கி தெரியா, நோன்ட்டு இருந்தால் பாரு, இல்லைன்னா பரவாயில்ல கண்ணா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் நான் கேட்குறேன், ஏன்? நானும் உங்கள் ஃபேமிலி பர்சன்னு சொல்கிறீங்கல்ல, பட் என் மணி ஏன் வேணான்றீங்க? எல்லாரும் ஒரே மாதிரியே மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்களா அந்த மனைவி கிட்ட காசு வாங்கி கொடுக்கும்போது? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மருமக என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க என்னதான் நினைக்கிறாங்கங்கிறது வீட்டுக்குள்ள போக முடியாது போல இருக்கே. இதுக்கு பதில் சொன்ன அந்த மாதிரி இருக்கே, வந்து நோ கமெண்ட்ஸ், என்ன விட்டுருங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் 60 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு மேலே அவங்கள மாற்றணும்னு நினைச்சாலும் மாற்ற முடியாது. கணவன் மனைவி சம்பாதிக்கிறதுல எப்படி நீங்க வீட்டில் செலவழிக்கிறீங்க? என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய பொண்ணு, எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ தம்பி தங்கச்சி, அப்போ அவங்கள கேர் பண்ண வேண்டியது, அவங்கள பார்த்துக்கணும், அதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு தேவை. எனக்காக ஒரு இன்கம் வந்துச்சுன்னா நான் அதை ஃப்ரீடமாக எடுத்து செலவு பண்ணலாம்.
இல்லை என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் செலவு காசு கொடுங்க, இல்லை தீபாவளி வருது பர்ச்சேஸ் பண்ணணும் காசு கொடுங்கன்னு ஒவ்வொரு டைமும் அவங்க கிட்ட நம்ம போய் நிற்கக்கூடாது. அது என்னோட தன்மான இழப்பா நான் பார்க்குறேன் சார். நீங்க எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க? நீங்க மேக்ஸிமம் ஒரு 15,000 20,000 20,000 சம்பாதிக்கிறீங்க. அவரு நல்லாவே ஏர்ன் பண்றாரு, சம்பாதிக்கிறாரு. நான் வேலைக்கு போக கூட தேவையில்லை. என்ன சொல்றாங்க, நானே பாத்துக்கிறேன் உன் ஃபேமிலியை சேர்த்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி சைடு என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார், என் பையன் சம்பாரிச்சு உன் குடும்பத்தையும் சேர்த்து பாத்துக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அவங்க கிட்ட டைரக்டா வைக்க மாட்டாங்க. அவங்க எப்போ வீட்ல இல்லையோ அப்ப இன்டைரக்டா என்கிட்ட கொஸ்டின்ஸ் வரும் சார். நான் சம்பாதிக்கிறேன், என்னோட ஃபேமிலிக்கு நான் பார்க்குறேன், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நம்ம குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். ஷேர் பண்ணிக்கலாம் சார், ஷேர் பண்ணலன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மை ஃபேமிலி. ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன்.